இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி வீரர்களுடன் கௌதம் கம்பீர் தனது முதல் வலை பயிற்சியை தொடங்கினார். அவர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவுடன் நடக்கும் முதல் கிரிக்கெட் தொடர் இது என்பதால் கௌதம் கம்பீர் என்ன செய்ய போகிறார், இந்திய வீரர்களிடம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. முதலில் இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா பங்கேற்க உள்ளது. அதற்காக இந்திய வீரர்கள் வலை பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த வீரர்களை கூர்ந்து கவனித்த கௌதம் கம்பீர் அனைவரையும் அதிரடியாக ஆடுமாறு கூறியதாகவும், யாரும் தடுப்பாட்டம் ஆட வேண்டாம் எனவும் கூறியதாகவும் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் சிலர் செய்திகளை பகிர்ந்துள்ளனர். இனி T20 போட்டிகளில் இந்திய பேட்ஸ்மேன்கள் யாரும் தடுப்பாட்டம் ஆட வேண்டாம் எனவும், யாரும் நங்கூரம் போட்டு ஆட வேண்டும் எனவும் அவர் மைதானத்தில் வீரர்கள் மத்தியில் பேசியதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் இந்திய அணியில் தற்போது ஒரு வீரர் மட்டுமே நிதானமாக ஆடும் குணம் கொண்டவராக இருக்கிறார். அது தற்போதைய T20 அணியின் துணை கேப்டன் சுமன் கில். அவரை தவிர்த்து யாஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, சஞ்சு சாம்சன் என அனைவருமே அதிரடியாக ஆடும் குணம் கொண்டவர்கள்தான். பந்தை சரியாக அடிக்க முடியாமல் வேண்டுமானால் அவர்கள் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட வாய்ப்பு உள்ளது. ஆனால் எப்போதும் நிதானமாக ஆட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் கௌதம் கம்பீரின் முடிவு சுமன் கில்லை தவிர மற்ற வீரர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தை அளித்திருக்கும். ஆனால் சுமன் கில் மட்டுமே இதில் பின்னடைவை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது பேட்டிங் முறைக்கு அதிரடி ஆட்டம் ஒத்து வருமா என்ற சந்தேகமும் உள்ளது. இந்த வலை பயிற்சியின் போது கௌதம் கம்பீர் ஒவ்வொரு வீரருடனும் சில நிமிடங்கள் செலவிட்டார். அவர்களுக்கு சில ஆலோசனைகளை அளித்தார். அதுபோல புதியதாக இந்திய T20 அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள சூரியகுமார் யாதவ் வீரர்கள் மத்தியில் பேசினார். அந்த வீடியோ காட்சிகளை BCCI வெளியிட்டு இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.